பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு யாக்கோபு 1 19 வசனத்தில் இருந்து அறிவுரையும் எச்சரிக்கைகளும் இதை வார்த்தை கேட்டலும் செயல்படுத்தலும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்ளுவதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற்ற தடையாய் இருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இதை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ப செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள். தாம் சமய பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் எனில் தம்மையே ஏமாற்றிக் கொள்வார். இத்தகையோருடைய சமய பற்று பயனற்றது. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது எனில் துன்புறும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். ஆமென்.